ராஜேஷ், அதே மாதிரி தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவிற்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்ட நிலையில வழக்கு விசாரணையான தற்போது தொடங்கி இருக்கிறது. அது குறித்த மேலும் விவரங்கள். இந்த வழக்கினுடைய இந்த விசாரணை தொடங்கி இருக்கின்றது. தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்திலே இந்த விசாரணை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில ஜனநாயகன் தணிக்கை சான்று தொடர்பான அந்த வாத பிரதிவாதங்கள் தற்போது வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டு தரப்பிலும், அதாவது வாரியம் தரப்பிலும் ஆஜராகி இருக்கிறார்கள். அதே போல விஜய் அவர்கள் தரப்பிலும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள். ஜனவரி 5ஆம் தேதி முதல் பள்ளிகள் தொடங்கப்பட்ட நிலையிலே தொடர்ந்து இந்த வழக்கினுடைய அந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொங்கல் விடுமுறையை குறிவைத்து இந்த படம் தயாரிக்கப்பட்ட நிலையிலே தற்போது பள்ளி கல்லூரிகள் உட்பட அனைத்தும் திறக்கப்பட்டு விட்டது. அனைவரும் அலுவலகங்களுக்கு சென்று விட்டார்கள். எனவே அந்த மக்கள் கூட்டத்தை பயன்படுத்தி இந்த படத்தினுடைய அந்த விற்பனை நடைபெறும் என்று தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டிருந்தது. தங்களுக்கு ஒரு பெரும் ஏமாற்றம் இருப்பதாக அந்த தயாரிப்பு நிறுவனம் வெளியில சொல்லி வரக்கூடிய நிலையில தற்போது இந்த விவாதங்கள் தொடங்கி இருக்கிறது. வாதிட தங்களுக்கு தலா அரை மணி நேரம் வழங்க வேண்டும் என இரண்டு தரப்பும் கோரிக்கையை நீதிபதியிடம் வைத்திருக்கிறார்கள். சென்சார் போர்டு சார்பிலே கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் வாதத்தை தற்போது தொடங்கியிருக்கிறார். முதலில் சென்சார் போர்டு தரப்பு தான் இந்த வழக்கினுடைய வாதத்தை தொடங்கி இருக்கிறது. முன்னதாக சென்சார் போர்டு தரப்பிலே சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த படத்திலே மத ரீதியான காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இதனை நாங்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். ஒரு முறை படம் பார்த்தோம். அந்த படம் பார்த்தபோது சென்சார் போர்டு குழுவிலே இடம்பெற்றிருந்த நபர்களில் உறுப்பினரில் ஒருவர் இதற்கு அப்ஜெக்ஷன் தெரிவித்திருக்கிறார். அதன் காரணமாக மீண்டும் இந்த படத்தை திரையிட்டு மறு ஆய்வு குழு பார்க்க வேண்டும். அந்த குழு என்ன முடிவு செய்கிறதோ அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் முடிவு செய்ய முடியும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மறு ஆய்வு குழுவுக்கு இந்த படத்தை அனுப்பியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த சூழ்நிலையில தான் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மறு ஆய்வு எப்போது முடியும், நீங்கள் எப்போது சான்றிதழை கொடுப்பீர்கள் என்று பட தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நீதிமன்றம் தங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுக்குமா என்று எதிர்பார்த்து ஜனநாயகன் படக்குழு தற்போது நீதிமன்றத்திலே காத்திருக்கின்றது. அவர்கள் தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தங்கள் சார்பில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். இதற்கு முந்தைய வாதங்களில் பல்வேறு விஷயங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். 500 கோடி ரூபாய் பொருட்செலவிலே இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற படங்களுக்கு இல்லாத வகையில் இந்த படத்திற்கு திட்டமிட்டு இடையூறு செய்யப்படுகின்றது. ஏன் எங்கள் படத்திற்கு மட்டும் இவ்வாறு இடையூறு இருக்கின்றது? நேர்மையான முறையில் இந்த தணிக்கை வாரியம் செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். அதற்கு அவர்கள் நீதிமன்றத்திலேயே பதிலளித்திருந்தார்கள். எங்களுக்கு பெரிய படம் சின்ன படம் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது. இது யாருடைய படமாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. படத்தில் சர்ச்சைக்குரிய வசனங்கள், சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருந்தால் அதனை நீக்கிய பிறகு திரையிட வேண்டும். நீக்கிய பிறகுதான் நாங்கள் சான்றிதழை கொடுக்க முடியும். எனவே அதற்கு எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு படக்குழுவிடமிருந்து தேவை என்று தெரிவித்திருந்தார்கள். எனவே இரண்டு தரப்பு வாதங்களும் கேட்ட பிறகுதான் அந்த வழக்கானது உடனடியாக சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் பிறகு சென்சார் போர்டு சார்பிலே மேல்முறையீடு செய்யப்பட்டது. பிறகு தற்போது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கு தொடங்கி விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அநேகமாக இன்று ஒரு இறுதியான முடிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய அந்த தீர்ப்பை எதிர்பார்த்து ஜனநாயகன் படத்தினுடைய அந்த படக்குழு மட்டுமில்லாமல் விஜயினுடைய தீவிர ரசிகர்கள் லட்சக்கணக்கானோர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகன் படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் வழக்கில் பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனு சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி அருள்முருகன் அமர்வுகள் முன்பு தற்போது விசாரணை தொடங்கி இருக்கிறது. இன்று நடைபெறக்கூடிய இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு மற்றும் தணிக்கை சான்றிதழ் விவகாரத்தில் ஒரு முக்கிய திருப்பம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், அதே மாதிரி தணிக்கை வாரியம் அதனோட வாதத்தை தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல வாதங்களை வைக்க தங்களுக்கு தலா அரை மணி நேரம் வேண்டும் என இரு தரப்பும் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. அது குறித்த விவரங்கள். சுபா, இரண்டு தரப்புமே எங்களுக்கு தலா அரை மணி நேரம் விவாதம் செய்வதற்கு எங்கள் தரப்பு நியாயத்தை இந்த நீதிபதிகள் முன்பா
முன்பாக வைப்பதற்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே இந்த இரண்டு தரப்பு நியாயத்தை கேட்டுதான் நாங்கள் முடிவு செய்வோம் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது சென்சார் போர்டு வாரியத்தின் சார்பிலே அவர்கள் வாதத்தை முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த வாதத்தில் அவர்கள் தொடர்ந்து இந்த படத்திற்கு நாங்கள் ஏன் இன்னும் சான்றிதழ் கொடுக்கவில்லை என்பது தொடர்பான அந்த வாதத்தை அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வாதமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்சார் போர்டு தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்ட பிறகு படக்குழு, அதாவது ஜனநாயகன் படக்குழு சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அவர்கள் தரப்பு நியாயத்தை தெரிவிக்க இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி இருந்தால் ஒரு பெரும் வசூலை குவித்திருக்கும். ஆனால் இந்த பொங்கல் பண்டிகை முடிந்துவிட்டது. தொடர்ச்சியாக 5 நாட்கள் 6 நாட்கள் விடுமுறை இருந்தது. இந்த 6 நாட்கள் விடுமுறையில் ஏராளமான மக்கள் படத்தை பார்த்திருப்பார்கள். நாங்கள் போட்ட பணம் எங்களுக்கு கிடைத்திருக்கும். இனியாவது காலம் தாழ்த்தாமல் எங்களுக்கு உரிய நேரத்தில் அந்த சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்று படக்குழு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட இருக்கிறது. நீதிபதிகள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே விஜயை பொறுத்தவரையிலே ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். சாதாரணமாகவே என்னுடைய படத்திற்கு பல்வேறு தடைகள் வரும். நான் வேறு இப்போது அரசியலுக்கு வந்துவிட்டேன். என்னுடைய கடைசி படத்தை ரிலீஸ் செய்ய விடுவார்களா என்று சந்தேகம் இருக்கிறது என்று ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது அவர் பேசியிருந்தார். அந்த வீடியோக்கள் சமீப நாட்களாக அதிக அளவில் சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்களால் ட்ரெண்டிங் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையில தான் நாங்கள் முன்பே குறிப்பிட்டது போல, எங்களுடைய தலைவர் விஜய் குறிப்பிட்டது போல, பாருங்கள் கடைசி படத்துக்கு சிக்கல் உருவாகி இருக்கிறது என்று தமிழக வெற்றி கழகத்தினரும் பதிவிட்டு வருகிறார்கள். ஆனால் சென்சார் போர்டு தரப்பில் சொல்வது என்னவென்றால், இதில் எந்த விதமான அரசியல் தலையீடும் கிடையாது. நாங்கள் யாருக்கும் சார்பாக நடைபெறவில்லை. எங்களை பொறுத்தவரையிலே அது குறைந்த பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட படம், பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட படம் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது. ஒரு படத்தை பார்த்துவிட்டு அதில் குழந்தைகளை அல்லது மற்ற தரப்பினரை பாதிக்கப்படக்கூடிய அளவில் பாலியல் சம்பந்தப்பட்ட காட்சிகள், வன்முறை தூண்டக்கூடிய காட்சிகள் போன்றவை இருந்தால் ஏ சர்டிபிகேட் வழங்குவோம். அது குறைவான அளவில் இருக்கும் போது யூஏ சர்டிபிகேட் வழங்குவோம். எனவே இதற்கான தர நிர்ணயங்கள் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த படத்தை பார்த்து இந்த சில காட்சிகளை நீக்க வேண்டிய தேவை இருப்பதால் அதை சொன்னும் செய்து விட்டார்கள். இந்த குழுவில் இடம்பெற்றிருந்த ஒரு நபர் மற்றும் மற்றொரு புகாரை தெரிவித்திருக்கிறார். இதில் மத ரீதியான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. எனவே அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்று அவர் புகார் தெரிவித்திருக்கிறார். எனவே அவரது புகாரை ஏற்று நாங்கள் மேல்முறையீட்டு குழுவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். எனவே இந்த விசாரணையிலே மேல்முறையீட்டு குழு படத்தை பார்த்துவிட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன் அடிப்படையிலே நாங்கள் சான்றிதழை வழங்குவோம். அதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும். இவர்கள் கால அவகாசம் கொடுக்காமல் நேரடியாக நீதிமன்றத்திற்கு வந்து விட்டார்கள். இவர்கள் நீதிமன்றத்திற்கு வந்த காரணத்தினால் எங்களுடைய பணி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற ரீதியில் அவர்கள் தங்களுடைய தர்க்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஜனநாயகன் படக்குழுவை பொறுத்தவரையிலே நாங்கள் கடந்த ஆண்டு, அதாவது டிசம்பர் மாதம் 2025 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியே நாங்கள் அப்ளை செய்து விட்டோம். சான்றிதழை ஒரு 10 நாட்களுக்குள் கொடுத்திருக்கலாம். ஆனால் திட்டமிட்டே காலம் பார்த்திருக்கிறார்கள். இதனால் நாங்கள் பெரிய நஷ்டம் அடையக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. எனவே எங்களுக்கு சான்றிதழ் விரைவாக கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் முன்னால் அவர்கள் வேண்டுதலை வைத்திருக்கிறார்கள். நீதிபதிகள் தற்போது இந்த இருதரப்பு வாதங்களையும் கவனமாக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் ஜனநாயகன் படம் எப்போது வெளியாகும் என்பதற்கான அந்த தேதி அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சான்றிதழ் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அல்லது ஏதாவது கண்டிஷன் போட்டு அதன் அடிப்படையில் கொடுக்க சொல்கிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ராஜேஷ், அதே மாதிரி தனி நீதிபதி முன்பு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரினோம் என தணிக்கை வாரியம் தங்களுடைய வாதத்தை முன் வச்சிருக்கு. அது குறித்த விவரங்கள். நிச்சயமாக தனி நீதிபதி முன்பு தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மறு ஆய்வுக்கு உட்படுத்த உள்ளதாக ஏற்கனவே நாங்கள் 5ஆம் தேதி அன்றே தெரிவித்தோம். ஆனால் 6ஆம் தேதி அன்று மனு தாக்கல் செய்தனர் என்றும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தும் முடிவை எதிர்த்து அவர்கள் மனு தாக்கல் செய்யவில்லை என்றும் சான்றிதழ் வழங்க கோரிதான் மனு தாக்கல் செய்தனர் என்றும் நீதிமன்றத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வழக்கை 6ஆம் தேதி விசாரித்த நீதிபதி ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். 6ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவை தாக்கல் செய்கிறோம் எனவும் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரினோம் எனவும், ஆனால் அவகாசம் வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக சான்றிதழ் வழங்குமாறு 9ஆம் தேதி, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி அன்று உத்தரவிடப்பட்டது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள்.
22ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்று அனுப்பப்பட்ட தகவலை வைத்து சான்றிதழ் கோருகின்றனர் எனவும் 14 சாட்சிகளில் மாறுதல் கோரினோம் எனவும் அப்படி செய்தால் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் கூறினோம். அதை செய்த பின்னர் சான்றிதழ் வழங்க கோரினர். ஆனால் அதன் பிறகுதான் படத்திற்கு எதிராக புகார் வந்தது எனவும் தற்போது நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பட தயாரிப்பு குழுவினர் நீதிமன்றத்திலே தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை நீதிபதி முன்னால் தெரிவித்து வருகிறார்கள். ராஜேஷ், அவகாசம் வழங்காமலேயே 9ஆம் தேதி சான்றிதழ் வழங்க உத்தரவிடப்பட்டதுன்னு தணிக்கை வாரியம் தெரிவிச்சிருக்கு. அது குறித்த விவரங்கள். சென்னையில் இருக்கக்கூடிய மண்டல அலுவலகத்திலிருந்து மும்பையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திற்கு புகார் வந்தது என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மும்பையில் இருக்கக்கூடிய மண்டல அலுவலகத்திலே புகார் வந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த புகாரின் அடிப்படையில விசாரணையானது நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த புகாரை விசாரித்து அதன் பிறகுதான் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், எனவே சான்றிதழ் வழங்குவதை நிறுத்தி வைக்குமாறு 29ஆம் தேதி கடிதம் எழுதப்பட்டது எனவும் தற்போது நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5ஆம் தேதியை தெரிவித்து விட்டோம் என்றும் கூறியிருக்கிறார்கள்.